Hi friends, welcome to நம்ம வீடு. This is ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நீங்களும் வீட்ல அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் நான்வெஜ் ஹோட்டலில் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் சிக்கன் கிரேவி செய்வாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற நார்மல் கறி மசால் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து அந்த சிக்கனில் வந்து நல்லா தூவி விட்டுக்கணும். நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் அதோட ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெயை ஊற்றி அந்த மசாலோடு சேர்த்து சிக்கனை வந்து நல்லா பெரட்டி வச்சுக்கிறணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி அதோட எசன்ஸ் ஃபுல்லாக சிக்கனில் வந்து இறங்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனோடு சேர்த்து அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை பெரட்டி தனியாக அந்த சிக்கனை வந்து எடுத்து வச்சுக்கிறணும். சிக்கன் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 hour அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பை ஆட் பண்ணி நல்லா அந்த ஆனியன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா மல்லி புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மல்லி புதினாவை அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த மல்லி புதினா வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு ஆட் பண்ணிக்கிறோம். தேவைப்பட்டால் இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதோட அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறி சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சிக்கனு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து இப்போ இதோட ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அந்த சிக்கன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதோடு சேர்த்து அந்த சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ ஆயிலோடு சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே ஊற்றிக்கங்க. ஏன்னா நிறைய ஊற்றினா கிரேவி மாதிரி வராது. ஸோ லைட்டாகவே தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நல்லா மசாலாவெல்லாம் சேர்ந்து நல்லா சிக்கனோடு சேர்த்து கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க.
நல்ல மணமாக இருக்குது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. எங்கள் ஊர் மிலிட்ரி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் கிரேவி செய்வாங்க. நான் அதை சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதைத்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.